நீ நின்ன இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பொண்ணு எதையோ தேடிட்டு இருந்தா. என்ன பொண்ணா? ஆமா, நான் அவளை பார்த்தேன். அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினேன். ஓஹோ, பேசவும் பேசிட்டியா? சொல்லு, அவ கூட நீ வந்தியா? டேய், இங்க தாண்டா எங்கேயோ இருக்கணும். டேய், அங்க பாருங்கடா. ஏய், ஒரு நிமிஷம் நில்லுமா. ஏய், எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும் உனக்கு. என்ன பண்ண எங்க பையனை? மனசுல என்ன பெரிய அழகின்னு நினைப்பா உனக்கு? என்ன பாக்குற? என்ன பண்ண முடியும் உன்னால? உன் அழகை பார்த்து மயங்குறவங்க நினைச்சியா எங்களை? நாங்க பேசினே இருக்கிறோம், நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? ஏய், நில்லுடி. இப்படி நீ எல்லாரையும் கடிச்சுக்கிட்டே இருந்தேனா அப்புறம் உன் உண்மையான ரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உன் உண்மையான ரூபத்தை எந்த அளவுக்கு நீ மறைச்சு வைக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னோட குறிக்கோள், லட்சியம் எல்லாம் நிறைவேறும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அமிர்தா. இன்னொரு தடவை இந்த மாதிரி உன் நிஜ ரூபத்தை யாருக்கும் நீ காட்டாத. இப்ப நான் என்ன பண்றது? இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? சித்தி சொன்ன மாதிரி என்னோட உண்மையான உருவத்தை இவங்களுக்கு காட்ட முடியாது. கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. என்ன என்ன திமிரா? எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க கைய பிடிப்பீங்க? அத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரா? மரியாதையா இங்க இருந்து போயிட்டா உன் உசுறு தப்போம். இல்ல அட்ரஸே இருக்காது. போனமா சுடுகாடு தான் போவ. இல்ல ஆறுகினால இங்கே பினிஷ். பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்கானே, சின்ன பையன் நினைச்சியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. பார்க்கதான் நான் அமுல் பேபி. அடிச்சா தாங்க மாட்டீங்க. ஓங்கி அடிச்சுன்னு வை, 1.5 டன் இல்ல 4.5 டன் வெயிட். என்னடா லுக்கு? அப்படியே வாயில பொக்கு பொக்குன்னு 4 குத்துனா டைலாக் பேசுற வாயு சும்மா தொலை தொங்கி போயிடும். என்னடா பொண்ணு முன்னாடி போஸ் கொடுக்குறியா? இந்த போஸ் கொடுக்குற வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா சொல்றோம், நல்லபடியா போய் சேரு. ஃபிகருக்காக ஹீரோயிசம் பண்ணி மண்ணோட மண்ணாயிராதப்பா. டேய், உன் பேர் என்னடா? பரத். அதுக்கு என்ன? டேய் பரதா, சும்மா 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்து அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு சொல்ற. சரியான வடிகட்டின முட்டாளா இருப்ப போல இருக்கு. இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கை புற இவங்க கையை நான் தான் பிடிக்க போறேன். அப்படி இருந்தும் நானே இன்னும் இவங்க கையை பிடிக்கல. அதுக்குள்ள நீ பிடிச்சா சும்மா விட்டுருவேனா? டைலாக் பேச வாய் இருக்காது, பக்கவாதம் வரும்னால இதெல்லாம் உனக்கு எப்படி வரவழைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். வாங்க. சும்மா போற என்ன கூப்பிட்டு கன்னத்தில் அரைஞ்சிருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். ஆனா நான் உயிருக்கும் மேல காதலிக்கிற அமிர்தாவோட கைய பிடிச்சு நீ அவங்கள தொந்தரவு பண்ணிருக்க. அவங்க மனச புண்படுத்திருக்கீங்க. சும்மா விட்டுருவானா? சாரி பிரதர், ஏதோ டென்ஷன் ஆகி சிஸ்டர் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளுங்க. சாரி அக்கான்னு சொல்லணும், இல்லனா சாரி அண்ணின்னு சொல்லுங்க. சாரி அண்ணி. சாரி சிஸ்டர். வாங்கடா ஓடிடலாம். ஏங்க அமிர்தா, ஏங்க ஏங்க, உங்களுக்காக யாரையும் எதிர்த்து போராட நான் தயாரா இருக்கேங்க. இந்த உலகமே உங்களுக்கு எதிரியா நின்னாலும்
நான் உங்க பக்கம் நின்று யுத்தம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு நீங்க தாங்க முக்கியம். நீங்க எனக்கு தான் சொந்தம். நீங்க என் உயிருங்க 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 உயிருங்க. ஏங்க அமிர்தா கொஞ்சம் நில்லுங்க. பிடி உஷாவோட வேகமா ஓடுறீங்களே. ஏங்க உங்க பின்னாடி வந்து ரவுடி பசங்கள நான் அடிச்சு அமிச்சிட்டேன். நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். ஐ லவ் யூ அது சொல்லுங்களேன். சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் வேண்டாம். ஐ எம் சாரி. ஐ லவ் யூ சொல்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அட்லீஸ்ட் தேங்க்ஸ் ஆவது சொல்லுங்களேன். நான் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்? எவ்வளவு தைரியம் இருந்தா கண்டவங்க கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் உங்களை காதலிக்கிறேன்னு இது வரைக்கும் சொன்னது இல்லையே. நீங்க சொல்லல உண்மைதான். ஆனா நான் உங்களை மனசார லவ் பண்றேன்ல. ஒண்ணு மட்டும் உண்மைங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமா நீங்க எனக்கு ஆதரிச்சுதான் ஆகணும். நீங்களா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ அர்ஜுன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. நான் உங்களை காதலிக்கிறது பெருமையா நினைக்கிறேங்க. பிகாஸ் ஐ மீன் லவ். நான் இப்ப காதல விழுந்துட்டேங்க. அதுவும் உங்க காதல்ல. ஐயோ அதுக்குள்ள போய் கார்ல உட்காந்துட்டீங்களா? ஹேமா, ஓஹோ, என்னம்மா மயூரி, அவன் ஒருத்தனுக்கு இவ்ளோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கியா நீ? பாத்தீங்களா அத்தை, இப்பவே நம்ம மயூரிக்கு அர்ஜுன் மேல எவ்வளவு ஆசைன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கா இவ? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுவாளோ என்னமோ. என்னம்மா மயூரி? ஐயோ பாட்டிமா, நான் எவ்வளவு ஆசையா இருந்தா என்ன பிரயோஜனம்? உங்க பேரை ஒரு அரை மணி நேரம் கூட என்கிட்ட சிக்க மாட்டேங்கிறான். அப்படியே கிடைச்சாலும் இப்படி வந்து அப்படி மாயமா மறைஞ்சிடுறான். நான் என் கஷ்டத்தை சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருதா? நாங்கெல்லாம் சிரிச்சது உன்னோட கஷ்டத்தை கேட்டு இல்ல, ஒரு நிமிஷத்துல மாயமா மறைஞ்சிட்டான்னு சொன்னேல்ல, அதை கேட்டு நாங்க சிரிக்கிறோம். இத்தனை நாள் அவன் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு உனக்கும் தொப்பி போட்டுட்டு ஓடிட்டானா? என்னமோமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அர்ஜுனை எப்படி உன் கைக்குள்ள கெட்டியா புடிச்சுக்கிறியோ புடிச்சுக்கோ, அது உன் பாடுமா. பாத்துக்கிட்டே இருங்க அத்தை, அர்ஜுன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பின்னாடியே சுத்த போறான். அப்படி பண்ற கனவு காணாத மயூரி. அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு இருக்க. நாளைக்கு கல்யாண மண்டபத்துல உன் கழுத்துல தாலி கட்டு ஒரு நிமிஷம் இருக்கும்போது அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானா என்ன பண்ணுவ? அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எப்பவும் எச்சரிக்கையாவே இரு. சித்ரா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அர்ஜுன் என் பேரன், அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அர்ஜுன் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. ஐயோ பாட்டி, இப்ப நான் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையா இருந்தாலும் இவ்வளவு அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது யாராவது விட்டுட்டு போவாங்களா? அப்படியே இவளை விட்டுட்டு போயிருக்கானா வேற ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு புரியல? சித்ரா, இப்ப எந்த அர்த்தத்துல இப்படி பேசுற? வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்ற, என்ன விஷயம்? அப்படின்னா அர்ஜுன் வேற யாரையும் ஒரு பொண்ணை லவ் பண்றானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சித்ராக்கா, நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுனை வேற ஒரு பொண்ணு பாத்திருந்தா அவ கண்ணை நோண்டிட்டு அர்ஜுனை நான் என் பக்கம் இழுத்துப்பேன். எந்த காரணத்துக்காகவும் அர்ஜுனை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். சொல்லு. என்ன? யாரோ ஒரு பொண்ணு பாம்பு மாதிரி நாக்க வெளியே நீட்டி கடிச்சாளா? டேய், நீ என்னடா சொல்ற? இப்ப அவன் எப்படி இருக்கான்?
அப்படியா? சரி, நாங்கள் உடனே வர்றோம். அவனை பத்திரமா பார்த்துக்கங்கடா. ஆ, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணாங்க? நம்ம ஆளுங்க தான். யாரோ ஒரு பொண்ணை அவன் கிண்டல் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதுக்கு அவ கோவப்பட்டு ஒரு பாம்பு மாதிரி நாக்கை வெளியே நீட்டி அவனை கடிச்சிட்டாளாம். அப்படின்னா நிச்சயமா அவ சாதாரண பொண்ணா இருக்கவே முடியாத. 100% அவன் நாகராணியா தான் இருக்கணும். இல்ல ருத்ரா, ஒருவேளை அவன் நாகராணியா இருந்தா அங்க எதுக்கு போக போறா? எதுக்கு போக போறாளா? நம்மள ஒருத்தரை தேடிக்கிட்டு அங்க போயிருப்பா. நம்மளை தேடிக்கிட்டு அங்க போக போறாளா? எதுக்கு? ஏன்னா அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் நாம கொன்னு இருக்கோம். அதனாலதான் நம்மள பழி வாங்கறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவளால பழி வாங்கவே முடியல. பாபா கொடுத்த தாயத்து நமக்கு பாதுகாப்பா இருக்க. அது நம்ம கழுத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதே இல்லை. இருந்தாலும் அந்த நாகராணியை நம்ப முடியாத. வா, அவ இருக்கிற இடத்துக்கு நாம போவோம். ஏங்க அமிர்தா, கடைசி வரைக்கும் நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னு தெரியவே இல்லையே. ஆமா, நீங்க தேடி வந்தது கிடைச்சிருச்சா? போகட்டும் விடுங்க. இப்ப சிட்டிக்கு போகணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை ஏதாவது மாலுக்கு நான் கூட்டிட்டு போயிருப்பேன். அங்க எனக்கு பிடிச்ச இல்ல 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 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கிருந்து ஒரு நல்ல கேஃபேக்கு போய் காஃபி குடிச்சுக்கிட்டோ இல்ல பீஸா சாப்பிட்டுக்கிட்டோ நம்ம லவ் மேட்டர் டெவலப் பண்றதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஓகேனா நாம ஒரு நல்ல பப்புக்கு போய் கூட சில்டு பியர் கூட குடிக்கலாங்க. அதெல்லாம் விட்டு ரோடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க அவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தீங்களே, ரோட்ல என்ன கிடைச்சது? இது பாருங்க அமிர்தா, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க. நான் உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேங்க. அங்க போனா நீங்க நிச்சயமா என்ன லவ் பண்ணியே திருவீங்க. மனசுல காதல் இல்லைனாலும் அந்த இடத்துக்கு போயிட்டா மனசுல காதல் பிறந்துருங்க. இந்த அர்ஜுனுடைய காதல் என்னன்னு அங்க வந்தா உங்களுக்கே தெரியும். எனக்கு எதுவும் புரியணும்னு அவசியம் இல்ல. காதலை விட முக்கியமான விஷயங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. காதல் இல்லாம இந்த வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. நாம எந்த லட்சியத்தை அடைய நினைச்சாலும் காதலிச்சவங்க கூடயே இருந்தா நாம என்ன வேணா செய்யலான்னு பெரியவங்க அனுபவசாலிங்க சொல்லியிருக்காங்க. காட் ப்ராமிஸ் அமிர்தா, நான் ஒன்னும் போய் சொல்லல. இந்த அர்ஜுன் எப்பவும் உண்மையதாங்க சொல்லுவேன். ஏங்க அமிர்தா, இன்னொரு விஷயம், நாளைக்கு நாம 2 பேரும் சினிமாக்கு போயிட்டு வரலாமா? நம்ம தமிழ் காதல் மன்னன் உலக நாயகன் கமல்ஹாசனோட வாழ்வே மாயம் ரீ-ரிலீஸ் ஆகுதுங்க. நம்மள மதுரை லவர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட படங்க அது. அதுலயும் அப்படிதான். ஹீரோ ஸ்ரீதேவிக்கு முதல்ல கமலை பிடிக்காதுங்க, ஆனா அப்புறமா லவ் பண்ணுவாங்க. நீங்க இந்த சினிமாவை பார்த்தா நிச்சயமா என்ன லவ் பண்ணியே தருவீங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, நாளைக்கு வரைக்கும் இருக்கு. இப்பவே நேர சினிமாக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஏங்க இப்படி கோவப்படாதீங்க. உங்களுக்கு என் பக்கத்துல உட்கார விருப்பம் இல்லைன்னா ஒரு சீட் கேப் விட்டே உட்காந்துக்கலாங்க. ஓகேவா? பேசுறது போதும். இப்படி கனவு காண்றதுக்கு கூட ஒரு எல்லை இருக்கு. நடக்காத விஷயங்களை பத்தி இப்படி கனவு கோட்டை கட்டி தேவையில்லாம வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. எங்க அமிர்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன வீட்டுல விட்டுருங்க. என்ன அமிர்தா இது? நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். சரி, வீட்டுக்கு தானே போகணும், கொண்டு போய் விட்டுறேன். எல்லாமே பாழா போச்சு. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே போச்சு. என்னோட எதிரி என் கைக்கு சிக்காம போயிட்டான். இப்ப என்ன பண்றது? அவனை எங்கன்னு தேடுறது? கடவுளே, இப்ப நீதான் எனக்கு ஒரு வழியை சொல்லணும். நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். என்ன கைவிட்டுறாத ஈஸ்வரா. ஒரு நிமிஷம் கார் நிறுத்துங்க. நான் கோவிலுக்கு போன கார் நிறுத்துங்க. என்னங்க அமிர்தா, என்ன ஆச்சு? எதுக்காக காரணம் எடுத்து சொல்றீங்க?
நீங்க திடீர்னு காரை நிறுத்துன்னு சொன்ன உடனே ஏதோ பாம்பு கிம்ப பார்த்து அலறிட்டீங்கன்னு நான் பயந்துட்டேங்க. சரி வாங்க, நானும் கோவிலுக்கு வரேன். எதுக்காக? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எதுக்குங்க நீங்க கோவிலுக்கு போறீங்க? சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக தானே. நானும் அப்படிதான், உங்களுக்கு என் மேல காதல் வரணும்னு நான் வேண்டிக்க போறேங்க. எதுக்கு நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரீங்க? தப்பி தவறி நான் கோவிலுக்குள்ள போகும்போது என் பின்னாடி வந்தீங்க, இங்க இருந்து இப்படியே வீடு வரைக்கும் நடந்து போவேன். அதுக்கப்புறம் உங்க கூட எங்கேயுமே வரமாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. நீங்க உள்ள போயிட்டு வாங்க, நான் இங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்றேன். நான் உங்க கூட கோவிலுக்கு வரேன்னு சொன்னது நீங்க ஹனிமூனுக்கு வரதா சொல்லி நினைச்சிட்டீங்களா என்ன? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். உங்களுக்கு கடவுள் மேல பக்தி அதிகமா இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல காதல் அதிகங்க. போயிட்டு வாங்க. ஹே பிரகாஷ், ராஜுக்கு ஃபோன் போட. எதுக்கு ருத்ரா? அந்த நாகராணி நம்ம எல்லாரையும் தேடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, அதுக்குதான். ஏற்கனவே அந்த ராஜு சாதாரண அருணா கயிறை பார்த்தா கூட பாம்புன்னு கதறுவான், பயந்தாங்கோலி. அதான் ஃபோன் பண்ணி அவனை உஷாரா இருக்க சொல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் ருத்ரா. அன்னைக்கு இப்படிதான் ஆச்சு. கார்ல போயிட்டே இருந்தானா, திடீர்னு போன் அடிச்சதுன்னு சொல்லி மர நிழல்ல காரை நிறுத்திக்கிட்டு பேசினானா. ஏதோ பள்ளி மரத்துல இருந்து அவன் மேல விழுந்துச்சான். இவன் பாம்பு தான் விழுந்துருச்சுன்னு போனை தூக்கி போட்டு காரையும் அங்கேயே விட்டுட்டு 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி போயிட்டானா. அதுக்காக தான் அவனுக்கு இப்ப ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்றேன். தப்பி தவறி அந்த நாகராணி கையில அவன் மாட்டிக்கிட்டான். அவனை அவ கடிச்சு சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை பார்த்த பயத்திலேயே செத்து போயிருவான். போனை போடு. என்னோட அப்பா அம்மா செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களை கொண்டு அந்த பாவிங்க இந்த உலகத்துல இன்னும் சந்தோஷமா நடமாடுறாங்க. என்னால எந்த விதத்திலயும் அவங்களை தண்டிக்க முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவும் என்னால முடியல. ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு புரியல ஈஸ்வரா. என் எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு காட்டு. இன்னைக்கு ஒரு எதிரியோட அறிகுறி தெரியும்னு எனக்கு சொன்ன. அறிகுறியெல்லாம் கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் என்னோட எதிரி எங்க போனா, என்ன ஆனா, எதுவுமே எனக்கு தெரியல. என் எதிரி என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணு. என்னோட எதிரிகள்ல பொறுத்தரையாவது இன்னைக்கு நீ காட்டலனா, இங்கேயே உன் கண்ணு முன்னாடியே என் உயிரை விட்டுருவேன். பாரு, நான் இங்கேயே உயிரை விட போறேன். உன்னோட சந்நிதியில நான் செத்து போறது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னைக்கு என்னோட எதிரியை என்னால பார்க்க முடியும்னு
உன் மூலமா எனக்கு நம்பிக்கை கிடைச்சது. என்னோட ஆசை நிச்சயமா நிறைவேறும்னு சொல்ல இந்த பூவை என் மேல போட்டு எனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்த என்னோட எதிரி என் கண்ணுக்கு தெரியுமால்ல? நல்ல சகுனம் அது. என் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் நம்பிக்கை இருக்கு.